நான் உங்க மாது பாலாஜி பேசுறேன். மாதுவுடன் இவர் 2 வாரமா நீங்க பார்த்து வரீங்க. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கு. நிறைய பேர் லெட்டர் எழுதியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு புதுசா ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற போறமே எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். வெரி குட் ரெஸ்பான்ஸ். ஐ எம் வெரி ஹாப்பி. இன்னைக்கு 3வது வாரம் மாதுவோட இவர். இதுல வந்து யாரை இன்டர்வியூ பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கமிங் வீக்ல வந்து பாரதியோட பர்த்டே வருது. ஸோ அதை ஒட்டி யாராவது ஒரு செலிபிரிட்டியை கூப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சேன். யாரை கூப்பிடலாம் அப்படிங்கும்போது பாரதிய ரொம்ப விரும்புகிற ஒருத்தர், கண்ணதாசனையும் ரொம்ப விரும்புகிற ஒருவர். அவரே ஒரு பொயட். அது மட்டும் இல்ல, இஸ் எ வெரி குட் ஆர்டிஸ்ட். பாரதியார் நாடகம் போட்டு சக்சஸ்ஃபுல்லா அமெரிக்காவில் முடிச்சுட்டு வந்திருக்கிறவர். மேடை பேச்சாளர். கண்ணதாசனை பத்தி காலங்களில் அவன் வசந்தம்னு ஒரு பிரமாதமான நிகழ்ச்சியை நடத்திட்டு வர்ற வேற யாரும் இல்ல, நம்ம இசைக்கவி ரமணன். அவரை மோகன் வந்து கிரேசி மோகன் 25 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பாரதி அப்படின்னு சொல்லுவான். அந்த எங்கள் பாரதியை நாம சந்திப்போமா? வாங்க. வணக்கம் ரமணன். வணக்கம் பாலாஜி. நான் வந்து இந்த மாதுவுடன் இவர் அப்படின்னு ஒரு தொடர் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா, 2 வாரம் போயிருக்கு. பாஸ்கிய பண்ண, கணேஷ சர்மா ஆஃப் நம்ம மகாபரிவா டெம்பிள் அவரை பண்ணேன். ஸோ 3வது நான் உங்களை பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். காரணம் என்னன்னா, பாரதியோட பிறந்த நாள் வருது. அதை விட்டு அது மட்டும் இல்ல, மோகன் வந்து வாய்க்கு வாய் வந்து 25 வருஷம் முன்னாடி எங்க பாரதி எங்க பாரதின்னு ரமணன் சொல்லுவான். சோ அதனால எனக்கு வந்து ரமணன் வாயால பாரதியை பத்தி கேட்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்து. நீங்க நிறைய பேசியிருக்க பாரதியை பத்தி, சொல்லாத இடங்களே கிடையாது. ஆனா என்னோட சேனல்ல எனக்கு எதிராக 1-to-1 பகவத்கீதைய கிருஷ்ணர் இவனுக்கு சொன்ன மாதிரி அர்ஜுன உட்காந்து கேட்ட மாதிரி ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ அபவுட் பாரதி. பாரதியை பத்தி நீங்க சொல்லுங்க ரமணன். பாரதி ஞாபகம் ஆகும்போது என் ஞாபகம் எனக்கு வந்ததுங்கிறது எனக்கு பெரிய கௌரவம். அது மோகன் சொல்லிதான். ஆமா, அப்சல்யூட்லி ரெஸ்பான்சிபிலிட்டி. பாரதி எப்படின்னா, நம்ம மாதிரியே இருந்து ஆனா நாம தொட முடியாத உயரங்களை தொட்ட ஒரு அதிசயம். ஆமா இல்லையா? அதாவது இன்னைக்கு நமக்கு என்ன பிக்கல் பிடுங்கல் இருக்கோ அதெல்லாம் காட்டில ஒரு 100 மடங்கு சிரமங்களை அனுபவிச்சவன் பாரதி. சம்சாரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? நமக்கு சம்சாரம்னா அதை விட into 100ன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே உத்தரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எந்த நேரம் நான் 2 பெண் குழந்தைகளை பெற்று ஒரு சல்லி காசு சொத்து கிடையாது. எப்போ லைஃப் த்ரெட் இதெல்லாம் வேற இருந்த ஒரு காலகட்டத்தில் ஆடுவோமே பள்ளு பாடுவோமேன்னு பாடுறானே, அது எப்பேற்பட்ட ஒரு கேலிபர் இருக்கும். அதாவது இனிமே சுதந்திரம் வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டு பெரிய பெரிய தலைவர்களே சோர்ந்து போற நேரத்துல ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம்னு நெஞ்ச நிமித்தி பாடினானே, அதுக்கு ரொம்ப வருஷம் முன்னாடி பாடிட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. அதே மாதிரி எல்லாரும் வந்து இப்போ சாரே ஜஹாசே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா முகமது இக்பாலுடைய பாட்டு நல்ல பாட்டு தான். ஆனா 1906லயே ஒண்ணுமே பாரதியார் பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடுன்னு பாடி ஒரு பட்டியலே போட்டிருக்கானே, அது நம்ம கொண்டாட வேண்டாமா? நம்ம ஒரு எப்படியும் எழுத்தை தவிர வேற தொழில் அவனுக்கு தெரியாது. ஆனா எழுதி சம்பாதிக்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை சூழ்நிலை வந்து எல்லா பத்திரிகைகளும் நின்று போய் அவனுக்கு வரக்கூடிய மணி ஆர்டர் கூட விழுப்புரத்திலேயே கான்பிஸ்கேட் பண்ணுவான் பிரிட்டிஷ் போலீஸ். அவன் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? நித்தியகண்டம் பூர்ணாயசா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை. அதுல மாடியில் அப்படி நின்று எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவன் பாடுறான். அவன் யாரு? இதெல்லாம் விட்டான். இந்த அன்னாட சாப்பாட்டுக்கு கூட கவலை, உயிருக்கே கூட ஆபத்து, உடம்பு சரியில்லை, இதெல்லாம் விட்டான். சித்தினை அசித்துடன் நினைத்தாய், அங்கு சேரும் ஐம்பூதத்து வியனுலகமைத்தாய், அத்தனை உலகமும் வண்ணக்களஞ்சியமாக பல பல நல்ல அழகுகள் சமைத்தாய், எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவாங்கிறன. அதுதான் பாரதி. அப்படின்னா அவன் இப்படி அவன் அப்படி அதெல்லாம் விட்டுரு பாலாஜி. பாரதினா நம்பிக்கை. நம்பிக்கை. ஓ கரெக்ட். மனிதனுக்கு தேவை வந்து நம்பிக்கை. அதாவது தன்னை நம்பாதவனால அடுத்தவனை சரியா நம்ப முடியாது. ஆமா, விவேகானந்தர் ஒரு படி மேல போய் தன்னை ஒழுங்கா நம்பாதவனால கடவுளை நம்ப முடியாதுங்கிறாரு. அந்த அளவுக்கு அவர் சொல்றாரு. இவனுக்கு தன்னம்பிக்கை, தானும் கடவுளும் வேறு இல்லைங்கிற நம்பிக்கை அவனுக்கு. ஆமா, அப்படி இருந்தவன் பாரதி. இன்னி வரைக்கும் நம்ம அவனை கொண்டாடுறோம். இப்ப நீ என்ன இப்ப கூப்பிட்டுருக்கே அப்படின்னா அதுக்கு காரணம் அவன் கொடுத்த நம்பிக்கை. நம்பிக்கை. பாரதி இஸ் ஈக்குவல் டு நம்பிக்கை. அவனே சொல்றான், நம்புவதே வழி என்ற மறைதனை நாம் இன்று நம்பி விட்டோம். நம்முடைய பாத்து எதுன்னு கேட்டா ஒருத்தர் சொல்லுவாங்க, இது யோகா பக்திம்பா ஞானம்பா சாக்தன்பா. என் பாதை நம்பிக்கை. சூப்பர். அந்த தனி மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தினை அழித்திடுவோம் அப்படிங்கிறார். அது வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருத்தனுக்கு சாப்பாடு இல்லைன்னா அந்த ஜெகத்தையே அழிச்சிடுவேங்கிறாரு. இது வந்து அந்த அந்த கன்சர்னா இல்ல வேற ஏதாவது கோமா? இல்ல அதுதான். அதாவது இது எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஒருத்தனுக்கு இல்லைங்கிறது எல்லாத்தையும் அழிச்ச முடியுமா? ஒரு திருவள்ளுவர்கிட்ட இருந்து வருது.
அவரு எவ்வளவு ஒரு படி மேல போய் சொல்றாரு, இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், பிச்சை எடுத்தாவது இங்க வாழ்ந்தாகணும்னு இருந்ததுன்னா பறந்து கெடுக உலகியற்றியான், லெட் தி லார்ட் கோ டு ஹெல்ங்கிற மாதிரி இருக்கு. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான். ஔவையாருடைய தனிப்பாடல் ஒன்று வரும். அதாவது இந்த இமயத்தெல்லாமே பொன்னும் பவளமும் முத்துமா மாத்தி நீ எனக்கு கொடுத்தாலும் ஒரு மனிதன் ஒரு வேளை சாப்பிட உணவு இல்லாம இருந்தா என்னால சகிக்காதுங்க. ஔவையார் சொல்லிருக்காங்க. ஔவையார். ஸோ அதுலேயும் நிறைவான ஆமாமா. ஐயோ, இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம், விதியை நம்ம செய்வோம், விதி என்ன நம்மள செய்யறது, நம்ம விதியை மாற்ற வேண்டாம், நம்ம புதுசா ஒரு விதி எழுதுவோம். ஒரு இந்த உலகம்ங்கிறது எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ உயிர்கள் இருந்தாலும் நம்ம ஒருத்தர் தனித்தனி தானே, நமக்கு தனி உணர்வு இருக்குல்ல. ஆமா, ஒத்து போற உணர்வுகள் வேற, அவனுடைய உணர்வுங்கிறது தனிதானே, இண்டிவிஜுவலிஸ்டிக், தனித்துவம் அப்படின்னு இருக்கு இல்லையா. அப்படி ஒருத்தன் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு பசி இருக்கக்கூடாது, பசி இருந்தா அதுக்கு சோறு இல்லாம இருக்கக்கூடாது. அப்படி அது படைத்தவனுடைய குற்றம்னே நினைக்கிறான். நான் நேத்தான் மதுரையில ஒரு மீட்டிங் பேசிருக்கும் போது இதை சொன்னேன். பாரதியில எப்பேற்பட்ட கவிஞன்னா பாலாஜி, கடவுள் படைப்புன்னு ஒரு கவிதை எழுதிட்டு இருக்காரு, சிருஷ்டி. அதை எழுதிட்டு இருக்கும்போது அவர் தோல்ல கை வச்சு அப்படி மெல்ல எட்டி பார்த்துட்டு என்ன எழுதுறேன்னு எட்டி பார்த்துட்டு இதை கொஞ்சம் இப்படி மாத்திக்கலாமே சொல்லக்கூடிய உரிமை உள்ளவன் தான் கவி. அந்த நெருக்கமும் அந்த உரிமையும் இருக்கக்கூடிய அந்த மகா கவிஞர்கள்ல பாரதி, காளிதாசன், ஷேக்ஸ்பியர், கம்பன், அது மாதிரி பாரதி. ஒரு முறை பாரதி காந்தி இங்க வந்திருக்கிற போது அவர் போய் என்னோட மீட்டிங்க்கு நீங்க தலைமை தாங்கணும் அப்படின்னு கேட்டாராம். அப்போ டேட்டை கொஞ்சம் மாத்தி வச்சுக்கோ, நான் நான் பண்றேன், உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு. இல்ல வேண்டாம், இது நடக்கிறபடி நடக்கும் அப்படின்னு விருன்னு போயிட்டாராம். யாரு போறது, ராஜாஜி அவரை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு காந்தி சொன்னாராம் ராஜாஜிட்ட. இங்க சென்னையில ராஜாஜி வீட்டுல அந்த சந்திப்பு நடந்தது. வாசல்ல காவலுக்கு இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் டிவோட்டி ராமசாமி ஐயங்கார், வாரான்னு கூப்பிடுவோம், அவர் தான் நிக்கிறார். நீர் என்ன போய் இங்க அப்படின்னு தள்ளிட்டு உள்ள போய் உட்காந்துட்டாரு. பதறி போயிட்டாரு, இவரடா இங்க வந்துட்டாருன்ட்டு. அவர் சொல்றாரு, மிஸ்டர் காந்தி தான் கூப்பிடுறாரு, இந்த மாதிரி இன்னைக்கு கடற்கரையில மீட்டிங் ஒன்று வச்சிருக்கேன், நீங்க தலைமை தாங்க முடியுமான்னு கேட்கிறாரு. அவரு நீ யாரு அதெல்லாம் கேட்கவே இல்லை. மகாதேவ் தேசாய் நினைக்கிறேன் பக்கத்துல இருந்துட்டு கேட்டு இன்னைக்கு என்ன நம்ம ப்ரோக்ராம் கேட்கிறாரு. இல்லை இன்னைக்கு ஏதோ ஏற்கனவே நம்ம ஒத்துன்னு இருக்கோம் அப்படின்னோடனே, அப்போ நாளைக்கு வச்சுக்கலாம் முடியாது, ஐ கேனாட் போஸ்ட்போன், உங்களுடைய ஒத்துழையாமை இயக்கத்திற்கு என்னுடைய ஆசீர்வாதம் அப்படின்ட்டு அப்படி ஒரு குறிப்பு படிச்சாரு. எப்பேற்பட்ட மனுஷன். எனக்கு என்ன ரொம்ப வருத்தம்னா, இந்த பாரதி படம் பார்க்கும்போது எடுத்த உடனே அந்த பாரதியோட டெத்ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாரு. இத்தனை பெரிய கவிஞன், இவ்வளவு கிரேட் மேன், ஒரு 39 வயசு, அதுக்குள்ள எல்லாத்தையும் சாதிச்சுட்டு போயிட்டார். பட் அவருடைய டெத்துக்கு 4 பேர் தான் வந்திருக்கா. அது என்ன காரணம், பாப்புலாரிட்டி அப்ப இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, 14 பேர் வந்ததா ரெக்கார்டடா இருக்கு. என்ன நீங்க மனசுல வச்சுக்கணும்னா, அந்த நாள் 1921 இல்ல, ஏன் கவர்மெண்ட்ல கொண்டாடவே இல்லையா அவரை? இல்ல, பின்னால வந்தது அதெல்லாம். ஏன்னா 1921 அவர் இறந்து போகும்போது இந்த மீடியாலாம் கிடையாது. இப்ப பத்திரிகை ஒண்ணு இருந்தது, ரேடியோ எந்த அளவுக்கு இருந்ததுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, சொல்ல முடியல. பத்திரிகை மட்டும்தான் மீடியா, வேற கிடையாது. அப்படி இருந்தது ஒரு காரணம். அதனால ரெண்டாவது, அவர் ரொம்ப க்ஷீணமா இருந்து இறந்து போனார், ஐஸ் எல்லாம் வைக்க முடியாது, பாடி டிட்டீரியரேட் ஆகும். மூணாவது, கோவில் பக்கத்துல அவருடைய வீடு, வைக்க விட மாட்டாங்க, அதெல்லாம் யாருக்குன்னு தெரிவிக்க முடியல. ரொம்ப வருத்தம் என்னன்னா, கனகலிங்கம்னு ஒரு ஹரிஜன் இருந்தார், அவருக்கு பாரதியார் பூனல் போட்டு விட்டார் பாண்டிச்சேரியில. அவர் முந்தின நாள் பாரதியார சந்திச்சிருக்காரு. முந்தின நாள் அவர் சந்திச்சிருக்காரு. நாளைக்கு உங்களை பாக்குறேன் அப்படின்னு இருக்காரு. சரின்னு இருக்காரு பாரதியார். அன்னைக்கு மிட் நைட்டு தாண்டி 1 மணிக்கு பாரதியார் இறந்து போயிடுறாரு. அது கனகலிங்கத்துக்கு தெரியாது. அவர் லைப்ரரியில ஆஸ் யூஷுவல் உட்காந்து சுதேசமித்திரன் பார்க்கும்போது அதுல பேப்பர்ல போட்டிருக்கு மாதிரி. அப்ப பதறின்னு போற, அதுக்குள்ள முடிஞ்சு போச்சு எல்லாம். ஸோ அதுதான் காரணம். அப்ப இன்னைக்கு இருக்கிற புகழ் அன்னைக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா ஹி வாஸ் நாட் அன்னோன். அதுல என்ன ஒரு பியூட்டின்னா, பாரதியை தெரியாதவங்களுக்கும் அவருடைய பாட்டு தெரிஞ்சிருது. ஆமா, அந்த மாதிரி ஒரு ரீச் இருந்தது. கண்ணதாசன் ஒண்ணு சொல்லுவாரு, ஒன்று மட்டும் உண்மை, அறிவூற்றில் ஒரு பாட்டு எழுதும் செந்தமிழ் மாகவிக்கு மரணம், அது வந்த பின்புதான் பெருமை ஜனனம். அது மாதிரி என்னதான் இருந்தாலும் ஒரு புகழ்ங்கிறது அவன் போன பிறகு வர புகழ் தான். இன்னைக்கு நம்ம பாரதியை கொண்டாடுறோம், கண்ணதாசனை கொண்டாடுறோம். நீங்க அடிக்கடி பாரதியை கொண்டாடுறோம், கண்ணதாசனை கொண்டாடுறோம்னு எல்லா இடத்துலயும் சொல்லுவீங்க. ஒரு சாரார் கண்ணதாசனை பாரதிக்கு ஈக்குவேட் பண்ணலாமா
அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி கூட இருக்கு. உங்க கணிப்புல நீங்க எப்படி அதை சொல்லுவேன்? அது எதையுமே ஒப்பிட வேண்டிய தேவையே கிடையாது. ஒப்பிட வேண்டாம். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பெரியவர் தான் எனக்கு சொன்னார், why should you compare banana with apple just because they are fruits. அது மாதிரி அந்த கவிஞன் எப்படியோ அதை ரசிச்சுப்போம், இந்த கவிஞன் எப்படியோ இதை ரசிச்சுப்போம். நம்ம இங்க கோடையும் ரசிக்கிறோம், குளிர்காலத்திலையும் ரசிக்கிறோம், அது மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பாரதிக்கு பிறகு வந்த கவிஞர்கள்ல பெரும் வெற்றி பெற்ற பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய கவிஞர் கவியரசர் கண்ணதாசன். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவருக்கு ரெண்டு முகம் உண்டு. ஒன்னு திரைப்பட பாடல்கள், இன்னொன்னு அவருடைய தனி கவிதைகள். அவருடைய தனி கவிதைகளும் அற்புதமா இருக்கும், ரொம்ப பேருக்கு தெரியாது. அது பரவாயில்ல, இல்ல தனி கவிதைனா அப்படிதான் இருக்கும், பரவாயில்ல தெரியாது. அந்த மாதிரி திரைப்பட பாடல் மூலமா தான் அவருடைய பிராபல்யம் வந்து அதிகமாச்சு. அந்த மாதிரி இருக்கு. என்ன கேட்டா பாலாஜி, பாரதியுடைய ஒரு கனவு கண்ணதாசனால நிறைவேறித்துன்னு சொல்லுவேன். என்ன அவர் சொல்லுவாரு, இந்த தெருவிலே செல்கிறவன் பாடிக்கொண்டே செல்லும்படி என்னுடைய பாடல்கள் எளிமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. அதை கண்ணதாசன் மூலமா தான் நிறைவேறி. நீ வந்து 10 பக்கத்துல சொல்ல வேண்டியது 2 வரியில சொல்லிட்டு போவான்ல கண்ணதாசன் இல்லையா? இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவான். அப்படியே நமக்கு வந்துருக்கும். ஸோ அப்போ பாரதியே வந்து இன்னொரு 40 வருஷம் இருந்திருந்தாருன்னா, 75-80 வயசு வரைக்கும் இருந்திருந்தாருன்னா, probably he would have contributed for films. பண்ணிருக்கலாம், இல்ல பண்ணிருக்கலாம். அந்த நாள் திரைப்படங்கள்ல வந்த புதுசுல அந்த சங்கீதத்துக்கு இன்னும் சுலபமா இருந்திருக்கும். ஆமா, 50s 60sல தான் கண்ணதாசன் பாப்புலரான. probably இவருக்கு காம்படிட்டரா கூட இருந்திருக்கலாம். இல்ல இருந்திருக்கலாம், யாருக்கு தெரியும். பாரதியோட பெஸ்ட் கவிதை நீங்க எதை சொல்வீங்க? உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா? எனக்கு வந்து அவருடைய விநாயகர் நான்மணி மாலையில அது பிடிக்கும். அது மாதிரி பாரதியாருடைய யோக சித்தி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு அல்டிமேட் த்ரெஷோல்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங். அங்க நின்று அவர் நாட்டை பத்தி சிந்திக்கிறார். தன்னுடைய அடையாளத்தெல்லாம் கரைச்சு இறைவனோட கலந்து போக வேண்டிய அந்த நேரம். அங்க ஹி திங்ஸ் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரி. என்ன எப்பேற்பட்ட உள்ளமா இருக்கும். அதுல ஏதாவது சொல்லுங்களேன் 4 வரி. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்று கிரையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லி வரிசையா வரங்கள் கேட்கிறான். எல்லாம் கேட்டு கூடும் திரவியத்தின் குவைகள் திரள் கொள்ளும் கோடி வகை தொழில்கள் இந்த நாட்டில் பெருகணுமா? கூடும் திரவியத்தின் குவைகள் திரள் கொள்ளும் கோடி வகை தொழில்கள் இவை நாடும்படிக்கு வினை செய்து இந்த நாட்டோர் கீர்த்தி எங்கும் ஓங்க களி சாடும் திறன் எனக்கு தருவாய் அடி தாயே நினக்கரியதுண்டோ. நான் படிச்ச கொஞ்ச நஞ்ச இலக்கியத்துல, உலக இலக்கியத்துல இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் நம்ம பார்க்கறது. தன்னை கரைக்கக்கூடிய அந்த தருணத்துல தன்னுடைய நாடு நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு கேட்டது நான் எங்கேயுமே பார்த்தேன். இன்னொரு தீரி ஒன்று உண்டு. அதாவது ரமணர் வந்து ரொம்ப ஏர்லி ஏஜில் அம்மாவை திறந்துட்டு போயிட்டார். அதே மாதிரி பாரதியும் வந்து ஒய்ஃபுக்கு அந்த அளவுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. தன்னுடைய மனைவிக்கு எப்போதும் ஏழ்மையாகவே வச்சுட்டார். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு இன்னி வரைக்கும் நீங்க பாரதியை பத்தி பேசுறவங்கலாம் பாத்தீங்களா, ஏழை கவிஞன் பாரதி, முண்டாசு கவிஞன், ஏழை கவிஞன் இப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவ்வளவு ரிச்சா தமிழ் இருந்தது அவர்கிட்ட. ஆனா அவர் ஏழையே வச்சு. பட் நிஜமாவே செல்லமாக்க அந்த ஒரு கிரீவன்ஸ் இருந்ததா? இருந்திருக்கும். அதாவது அவர் வந்து பாரதியால அதுக்கு மேல அதுக்கு கீழே இறங்கி வர முடியாது. செல்லம்மாவால இதுக்கு மேல ஏறி போயிருக்க முடியாது. கரெக்ட் ட்ரூ. அந்த கேரக்டர்ஸ் அப்படி உனக்கு தெரியாதா டிராமால? ஆமா, இப்ப நமக்கே அந்த கேரக்டர் அதுக்கு கீழே இதுக்கு மேல இறங்க முடியாது. ஆமா, சாக்லேட் கிருஷ்ணாலேயே எவ்வளவுதான் வந்தாலும் அது கீழே கிருஷ்ணனால இறங்க முடியாது. இதுக்கு மேல நம்மளால ஏறவும் முடியாது. அது மாதிரி தான் அது. பட் she had difficulty இல்ல ஃபேமிலி. ஆமா, ஃபேமிலி டிஃபிகல்ட்டி. ஏன்னா ஒரு குடும்பத்தை நடத்துற பொறுப்புங்கிறது அவ்வளவுதான். ஆனா அவர் வந்து மனைவியை வந்து தெய்வமா மதிச்சவர். ஆமா, காதல் செய்யும் மனைவியே சக்தி கண்டீர் கடவுள் நிலை அவளாலே எய்தல் வேண்டும். யாராவது அந்த மாதிரி பாடினவங்க இருக்காங்களா? செல்லம்மாக்கு பாட்டு எழுதினாரு. அதுல சில பாடல்கள் கண்ணம்மான்னு மாறி போச்சு. ஆமா, இன்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி கண்ணம்மா பாடுறாங்களே, செல்லம்மாக்கு எழுதின பாட்டு. ராஜ்குமார் பாரதிட்ட கேளுங்க, சொல்லுவார். ஆமா, பாரதியார போட்ட மெட்டு. இன்னையே ரதி என்று நினைக்கிறேன் அடி செல்லம்மா செல்லம்மா
செல்லம்மா அப்படி இருக்கும். ஓ அதை கண்டமான்னு மாத்திட்டு. ஆமாம்மா. ஸோ இப்போ சின்னஞ்சிறு கிளியடி கண்டமா அதெல்லாம் கண்ணம்மா. அதெல்லாம் கண்டமா தான். கண்ணம்மா. ஏன்னா அதுல வந்து அவரே எதிர்க்க பராசக்தியை குழந்தையாக்கி பாடியதுன்ட்டு. வாவ். அது குழந்தைக்கு எழுதின பாட்டு. அதே மாதிரி நின்னை சரணடைந்தேன்னு ஒரு அற்புதமா மோனுக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போதும் கேட்டுட்டு இருப்பான் மோன் அந்த பாட்டை. பல பாடல்கள் அப்படித்தான். செல்லம்மா வந்து பல பேர் நினைக்கிற மாதிரி ஷி வாஸ் நாட் அ மீக் அண்ட் சப்மிசிவ் உமன். ஓ ஸ்ட்ராங் உமன் தான். ஸ்ட்ராங் உமன். அவர் கூட சண்டை போட்டவர். ஓ வாதாடுவா, சண்டை போடுவா, கோச்சுண்டு ஊருக்கு போவா, அவர்கிட்ட சொல்லிக்காம அப்புறம் இவர் பதைச்சு போயிருப்பா, இவர் கோச்சுண்டு வீட்டை விட்டு வெளியே போவாரு. நம்ம இவர் எங்க போயிட்டாரு தெரியலன்னு பாரதிதாசன் போய் அவர் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்துருக்கிறவரை சமாதானம் பண்ணி கூட்டின்னு வர இந்த கூத்தெல்லாம் நடந்திருக்கு. சரி நினைச்சு பார்க்கணும், இறந்து போகும்போது பாரதிக்கே 39 வயசு தொடல, இவளுக்கு 31 வயசு. என்ன அவளுக்கு நித்தியகண்டம் பூர்ணாயுசுங்கிற வாழ்க்கை, இதுல என்ன இது இருந்திருக்க முடியும்? ஆனா அவருடைய பாட்டு முழுக்க அவளுக்கு தெரியும். அவ்வளோ பணம் வந்திருக்குன்னு நேரம் போயிட்டு இத்தனை புத்தகங்கள் வாங்கி கொடுத்து கொடுத்தாங்க. எப்படி இருக்கும் வாங்கிட்டு சொன்னா புத்தகத்தை வாங்கி கொண்டு கொடுத்தா. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாலாஜி, இன்னைக்கு பாரதியார் பாட்டு பாரதி என்ன மெட்டில் போட்டிருந்தாரு அதெல்லாம் நம்ம இப்போ நான் ராஜ்குமார் பாரதியை ரிக்வெஸ்ட் பண்ணி அவரை உட்காத்தி வச்சு பாரதி வித்யாபவன்ல தொடரா ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். அந்த டியூன்லாம் ராஜ்குமாரோட போயிடும். இல்லைன்னா எப்படி வந்தது அந்த டியூன்? செல்லம்மாவால வந்தது நமக்கு. ஓ செல்லம்மா தான் கொடுத்துருக்காங்க. இந்த டியூன்ல அவரே போட்டதா? ஆமா, நிறைய பாட்டுக்கு அவரு. நான் பாரதியை சந்திச்ச ஒரு 4 பேரோ 6 பேரோ நான் பார்த்துருக்கேன். அவங்க சொல்ற எங்க பெரியப்பா உட்பட அவரு ஒரு வார்த்தை சொன்னாரு, எனக்கு மறக்கவே முடியாது. அவர் சொன்னார், அவனுக்கு பாடாம கவிதை சொல்ல தெரியாது, ஆடாம பாட தெரியாது. ஓ வீட்டுல ஆடிட்டே போடுவோம், இப்படி உட்காந்து வாய்ப்பாடு சொல்ற மாதிரியா சொல்லுவான். பீசரி எழுதுவாரு இந்த மாதிரி தாமிரபரணி குறுக்குத்துறையில பார்த்துட்டு வந்தேன். அங்க அப்படி காலை பரப்பிட்டு பாஞ்சாலி சபதம் சொல்லுவான். நாங்க 5 பேர் உட்காந்துருப்போம், அவன் எதிர ஆணு கூட இருந்து பார்த்துருக்கேன். வாயை பொழுது கேட்டுட்டு இருப்போம். என்ன அபிநயம், என்ன பாட்டு அப்படி. நிஜமாவே கிரேட் கிரேட். எனக்கு வந்து நான் இப்போ இந்த மார்கழி மாசத்துல ஒரு சின்ன சமாதானம் ஒன்று பண்ணலாம்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒவ்வொரு நாளைக்கும் ஆண்டாளோட ஒவ்வொரு பாசுரத்தை எங்கள் வீட்டில் இருக்கிற அடுத்த ஜென்ரேஷன் குழந்தைகளை வச்சுட்டு, நிறைய பொன் குழந்தைகள் இருக்கு எங்களில், பிள்ளை குழந்தைகள் கம்மி, பொன் குழந்தைகள் ஜாஸ்தி. 4 வயசுலேருந்து 9, 10 வயசு வரைக்கும் இருக்கு. அந்த குழந்தைகளை வச்சுட்டு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த மார்கழி மாசத்துக்கு, குழந்தைகளை வச்சு செய்யணும்னு. ஸோ ஒரு இன்ட்ரோடக்ஷன், ஒரு குழந்தை ஆண்டாளை பத்தி இன்ட்ரோடக்ஷன், ஏதை எழுதினா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாசுரம், ஒரு குழந்தை அந்த பாசுரத்தை நல்லா ஓங்கி உலகாந்த உத்தமன் அந்த ஐயங்கார் பாணியில சொல்ற மாதிரி, அதுக்கப்புறம் அந்த பாட்டாவும் இன்னொரு குழந்தை பாடுறது. இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு குழந்தை, அர்த்தம்னா ரொம்ப செந்தமிழ்ல சொன்னாலும் குழந்தைகளுக்கு புரியாம போயிடும். ஸோ எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி, குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் லைக் கிரேசி மோகன் ட்ராமா மாதிரி எல்லாருக்கும் ரீச் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிள் தமிழ்ல அதை சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இது ஒரு பேக்கேஜா ஒவ்வொரு நாளைக்கும் கொண்டு வரணும்ட்டு. எனக்கு அதை நீங்க தான் எழுதி கொடுக்கணும், அந்த பொறுப்பை நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். இன்ட்ரோடக்ஷன் அபவுட் ஆண்டாள் ஏன் இதை கொண்டு வந்தாங்க. நான் இன்ஃபேக்ட் டைட்டிலே வந்து ஆண்டாள் தந்தாள் அப்படின்னு வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கும். அதுக்கு வந்து நீங்க தான் எனக்கு அதாவது குழந்தைகள் பாஷையிலே இருக்கிற மாதிரி, குழந்தைகள் சொல்ற மாதிரி இருக்கணும், குழந்தைகளுக்கு புரியணும். அது மாதிரி இருக்கணும். இல்ல ஆமா இல்லன்னா அதிக பிரசங்கித்தனமா. ஆமா சினிமாவுக்கு அந்த மாதிரி பேசக்கூடாது. இப்படி வேணா யோசிச்சு பார்க்கலாம். இது சரியா வருமான்னு நீ சொல்ல. திருப்பாவைனாலே நமக்கு ஃபர்ஸ்ட் மார்கழி மாசம் ஞாபகம் வருது. மார்கழினாலே காத்தால எழுந்துக்கணும், அப்புறம் காத்தால குளிக்கணும், வாசல்ல கோலம் போடுப்பா, நம்ம கோலாட்டம் உண்டு, ஒத்த பின்னல் உண்டு, கோயிலுக்கு போவோம், அங்கே பெரியவாள்லாம் பாசுரம்லாம் பாடுவா, நம்ம வந்து பொங்கல் அந்த நெய் இப்படி வழிய வழிய பொங்கல் சாப்பிடுவோம். இதெல்லாம் நமக்கு ஞாபகம் வருது. அதற்கிட்ட திருப்பாவைன்னா என்ன அப்படின்னா, பாவைனா பொன் குழந்தை வச்சுக்கலாம், அது ஒரு அர்த்தம். பாவைனா பொம்மைன்னு ஒரு அர்த்தம். அந்த நாள்லன்னா இப்போ தமிழ் இருக்க ரொம்ப பழைய மொழி, அதில் சங்க இலக்கியம் சொல்கிறாலே அது இன்னும் ரொம்ப ரொம்ப பழசு. அதுலேயே இந்த பாவையை பற்றி ரெஃபரன்ஸ் வருதான். நான் எங்கள் பெரியவாள்லாம் சொல்ல கேட்டிருக்கேன். இப்போ பாவை நோன்புன்னு ஒன்று வைப்பலாம், விரதம். கல்யாணம் ஆகாத பெண்கள்லாம் வந்து ஆத்தங்கரையில் மணலில் ஒரு உருவமாக ஒன்று பிடிச்சு அதுக்கு வழிபட்டு அதுக்கப்புறம் ஆற்றுக்கு உருவாடலாம். அதுதான் முதல்ல போய் ஆற்றில் குளித்து அதுலேயே ஒரு உருவம் செஞ்சு அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு உருவம் பண்ணி
ஒரு அது அப்போ அந்த மாதம் முழுக்க அவன் வந்து நோன்பு விரதம்லாம் இருப்பா, இதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடணும் அப்படின்ட்டுலாம் இருக்கும். இதெல்லாம் தான் ஆண்டாள் வந்து நமக்கு எழுதி வச்சிருக்கா. கல்யாணமான பெண்களும் வாழ்க்கை நல்லா அமையும் அப்படின்றதுக்காக அதை பண்ணுவோம். இதான் நோன்பு. இந்த நோன்பு தான் மார்கழி மாதம். அதனால ஆண்டாள் வந்து இது நம்ம எல்லாருக்குமாக பாடி வச்சிருக்கிறது. அந்த ஒரு பாட்டும் நமக்கு சொந்தம். அந்த பாட்டை பாடினா கண்ணன் முழுக்க முழுக்க நமக்கு சொந்தம். இப்படி வச்சுக்கலாமா? சூப்பர், பிரமாதம். இது அப்படியே எனக்கு எழுதி கொடுத்துருவோம். அண்ட் எனக்கு ஒவ்வொரு பாட்டுக்கும் சிம்பிளான அர்த்தத்துல குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி எனக்கு எழுதி தனித்தனியா கொடுத்துருங்க. நான் அதை அவங்கள வச்சு ரெக்கார்ட் பண்ணி நான் அதை கொண்டு வந்துடுறேன். சரி, ஒரு சௌகரியம் இருக்குது. எனக்கு புரிஞ்சதுன்னா குழந்தைகளுக்கு புரிஞ்ச மாதிரி தான். எனக்கே ஒண்ணு புரிஞ்சிருச்சுதான், குழந்தைகளுக்கு கட்டாயமா புரியும். ரொம்ப ஹம்பிளா இருக்கு. இதை வந்து எனக்கு நீங்க எழுதி கொடுத்துருங்க. நான் வந்து 1ஆம் தேதியிலேருந்து, தட் இஸ் மார்கழி மாசம் 1ஆம் தேதியிலேருந்து இதை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். உங்களோட ஆசீர்வாதத்தோட. அவசியம் அவசியம். ஆண்டாளுடைய ஆசீர்வாதத்தோட, கண்ணனுடைய பரிபூர்ணமான கிருப்பையோட இதை நான் பார்க்க ஆசைப்படுறேன். எனக்கு அப்புறம் இந்த லிங்க் இருந்ததுன்னா கண்டிப்பா டெஃபினட்டா நான் முதல் எபிசோட் ரெடி ஆனோட நான் உங்களுக்கு அனுப்புறேன். உங்க அப்ரூவல் கேட்டுதான் நான் பாக்கிய விடுவேன். அந்த குழந்தை இந்த பாவாடை சொக்கா போட்டு அந்த குழந்தைகள் மழையில மொழியில அதை சொல்றதை கேட்கறதே சந்தோஷமா இருக்கும். அப்புறம் இன்னொன்னு சொன்ன, நீ அந்த கோயில்ல சொல்ற மாதிரியும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டாமோ அதை பாடுறது, அது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ஆமா, என்ன தெரியுமா, ராமானுஜர் பண்ண ஒரு மிகப்பெரிய தொண்டு என்னன்னு கேட்டா, இந்த பாசுரங்கள் பாடாம பூஜை இஸ் நாட் கம்ப்ளீட்னு ஒரு விதியை ஏற்படுத்தினார். நீ பாசுரம் சொல்லியே ஆகணும், இல்லைன்னா உன்னுடைய பூஜை முழுமை பெறாதுன்னு. பாட்டா இல்லாம பாசுரமா ஆமா, அது எல்லாரும் பாடணும்னா எப்படி முடியாது. அதனால அப்படி சொல்லக்கூடிய, அதே சமயத்துல பாட்டு மாதிரி கேட்கக்கூடிய ஒரு துவனியில வேத கோஷம் பண்ற மாதிரியே அவர் அதை அரேஞ்ச் பண்ணி வச்சாரு. எப்பேற்பட்ட சர்வீஸ் இன்னைக்கு நான் பாக்குறேனே. எத்தனை வைணவர்கள் வீட்டுல, எந்த வைணவர் வீட்லயும் ஒரு 100 பாட்டாவது தெரியாத ஒரு குடும்பத்தை பார்க்க முடியாது. கரெக்ட். அத மாதிரி ஒரு பல பேருக்கு ஆயிரக்கணக்கில், அந்த 4000த்துல 1000 தெரிஞ்சவங்க பார்த்துருக்கேன், 2000 தெரிஞ்சவங்க, 3000 தெரிஞ்சவங்க எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்களும் ஸ்காலர்ஸ் கிடையாது, அடிப்படை பக்தர்கள் தான். ராமானுஜர் சொன்னார் நம்ம செய்யணும் அப்படின்றதுனால ஸ்ரத்தையா செஞ்சு, அப்படி தட் இஸ் ஹவ் இட் இஸ். என்ன சொல்றது, இது மெயின்டைன் இன்ன வரைக்கும் இட் இஸ் கெப்ட். தேங்க்யூ வெரி மச். எனக்கு முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆசை, உங்களுக்கு பிடித்த கிரேசி மோகனோட ஒரு 4 வரி பாடல் ஏதாவது சொல்லுங்க. ஒரு வெண்பாவோ இதான. மோகனுடைய பாட்டு எனக்கு ஞாபகமா இல்லை, மனப்பாடமா இல்லை எனக்கு. ஆனா ஒரு இன்சிடென்ட் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. அவன் எனக்கு பிறந்த நாளுக்கு அனுப்பின கவிதைகள் இருக்கு, பத்திரமா இருக்கு. சொல்லுங்க. இல்ல ஞாபகம் இல்லை, மனசுல ஞாபகம் இல்லை, அது வச்சிருக்கேன். மோகன் அப்படின்னு உடனே எனக்கு ஞாபகம் வருது. அவனுடைய நட்பு, சிரிக்க சிரிக்க பேசுறது, அவனுடைய எழுத்தாற்றல், அவனுடைய ஓவியம், இதெல்லாம் தாண்டி அவனுடைய கவிதையில அவனுக்கு இருந்த ஒரு ஆர்வம். உனக்கே தெரியும், எது பண்ணாலும், வெத்தலை போட்டாலும் சரி, வெண்பா எதுனாலும் சரி, வெறியோட செய்வான். அது மாதிரி அவனுக்கு சூரவியுடைய நட்பு அமைஞ்சது நமக்கெல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம் மாதிரி. அவன் தான் வந்து இந்த யாப்பு முறையெல்லாம் சொல்லி கொடுத்து நிறைய எழுதியிருக்கான். அந்த விஷயங்களை இன்னும் கூட நம்ம வெளியில கொண்டு வரணும். அதுக்கு நீ உதவும், நானும் உதவலாம். கண்டிப்பா என்னால உதவியை செய்யலாம். அது மாதிரி ராத்திரி ஒரு 11:30 மணிக்கு போனை போட்டு, ரமணா என்ன தூங்கிட்டு இருக்கேன், இப்ப வேற என்னடா பண்ணுவாங்க இப்போ அப்படின்னா, கேளு எழுப்பி விட்டுட்டு சரி எதான் எழுதிட்டல, அப்ப இதை கேளு அப்படின்ட்டு ஒரு வெண்பாவை சொல்லுவான். அந்த மாதிரி எப்படி இருக்குண்ணா, சூப்பரா இருக்கு, இங்க அது கொஞ்சம் தலை தட்டு, அது தட்டிட்டு போட்டுண்டா, தலை தட்டுனா என்ன கலையா இருக்கணும், தலை தட்டுனா என்ன கலையா இருக்கணும் அப்படின்பா. அது மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி பாலாஜி அவன் மனசுல ஒரு ஆழ்ந்த ஆன்மீக ஏக்கம் இருந்தது. there was a spiritual quest. அந்த quest எந்த தூரம் போச்சு அப்படின்னா, it became an anguish. இது எனக்கு தெரியும், எங்கூட அவன் பகிர்ந்துனதுனால எனக்கு அது தெரியும். அதுதான் எனக்கு நிக்கிறது. அவன் வந்து he held on to the feet of அருணாச்சலா. அப்படிதான் அவனுடைய கடைசி பகுதியில அப்படிதான் நான் புரிஞ்சுட்டேன். I'm very sure அங்க he would have reached him. ரமண மகர்ஷி will be rolling in laughter now. மடியில உட்கார்ந்து அப்படி இருக்கு, மறக்க முடியாது. Thank you very much ரமணா. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து கலந்துட்டதுக்கு. கண்டிப்பா இன்னும் நிறைய நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணோம். we'll do it அவசியம். thank you ரமணா. thank you very much. hope you would have enjoyed the show. அடுத்த மாதுவுடன் இவர்ல அந்த இவர் யாருங்கிறத நான் யோசிச்சுட்டு அவரோட பேட்டி எடுத்துட்டு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 4 பேருக்கு இந்த நிகழ்ச்சி போனாதான் எனக்கும் அடுத்தது நிகழ்ச்சி பண்ணோங்கிற உந்துதல் வரும். thank you very much. வர்த்தா.